வணக்கம். இந்த வீடியோவில் 23/4/2026 வாக்குச்சாவடிக்கு போகிறவர்கள் செல்போன் எடுத்து செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் 5 முக்கிய விதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செல்போன் எடுத்து சென்றால் என்ன செய்ய வேண்டும் என்பது சார்ந்து விவரங்களை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் நடைபெற உள்ள முக்கியமான தேர்தலை முன்னிட்டு ஒவ்வொரு வாக்காளரும் தெளிவான தகவலுடன் வாக்குச்சாவடிக்கு செல்வது அவசியம். இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்வதற்கு பல புதிய வசதிகளை கட்டுப்பாடுகளையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக முதல் முறையாக வாக்களிக்க வருவோருக்கு பொதுமக்களுக்கும் பல சந்தேகங்கள் உள்ளன. வாக்குச்சாவடிக்கு செல்போன் கொண்டு செல்லலாமா, என்னென்ன ஆவணங்கள் அவசியம், என்ன தவறுகளை தவிர்க்க வேண்டும் என்பதற்கான தெளிவான வழிகாட்டுதலை பார்க்கலாம். வாக்குச்சாவடிக்குள் செல்போன் கொண்டு செல்ல அனுமதி இல்லை. தற்போதைய காலத்தில் செல்ஃபி, வீடியோ எடுக்கும் பழக்கம் அதிகமாக இருந்தாலும் வாக்குப்பதிவு ரகசியத்தை பாதுகாக்க இந்த தடை கடுமையாக அமல்படுத்தப்படுகிறது. வாக்குச்சாவடிக்கு 100 மீட்டர் தூரத்திற்கு வெளியே மட்டுமே நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனை பயன்படுத்த முடியும். நீங்கள் ஃபோனை எடுத்து சென்றால் வாக்குச்சாவடிக்கு வெளியே அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பகத்தில் ஒப்படைத்து டோக்கன் பெற்றுவிட்டு உள்ளே செல்ல வேண்டும். வாக்களித்த பின்பு அதே டோக்கன் மூலம் உங்கள் ஃபோனை திரும்பி பெறலாம். இதே விதிமுறை ஸ்மார்ட் வாட்ச், ப்ளூடூத் இயர்ஃபோன், கேமரா போன்ற அனைத்து மின்னணு சாதனங்களுக்கும் பொருந்தும். அடுத்ததாக, வாக்காளர் அடையாள அட்டை கட்டாயமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்தால் ஆதார் அட்டை, பேன் அட்டை, ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட் உட்பட தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த மாற்று ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றில் அசல் பிரதியினை காட்டி நீங்கள் வாக்கை செலுத்தலாம். ஆனால் இதற்கு முன்பு மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பெயர் அந்த வாக்குச்சாவடிக்கான வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை முன்கூட்டியே ஆன்லைன் மூலமாக சரிபார்த்து கொள்ள வேண்டும். வாக்குச்சாவடிக்கு செல்லும் நேரம் மிகவும் முக்கியம். வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும். கடைசி நேர நெரிசலை தவிர்ப்பதற்கு முன்பே வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிப்பது நல்லது. வரிசையில் நிற்கும்போது முதியவர்கள், கர்ப்பிணிகள் மற்றும் மாற்று திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். வாக்குச்சாவடிக்கு உள்ளே நுழைந்ததும் 3 கட்ட சரிபார்ப்பு நடைமுறைகள் இருக்கும். முதல் அதிகாரி உங்கள் அடையாளத்தை சரிபார்ப்பார். 2வது அதிகாரி உங்கள் விரலில் அழியாத மை வைத்து பதிவேட்டில் கையொப்பம் பெறுவார். 3வது அதிகாரி வாக்களிக்க அனுமதி வழங்கிய இயந்திரத்தை செயல்படுத்துவார். அதற்கு பின்பு நீங்கள் மறைவான பகுதிக்கு சென்று விருப்பமான வேட்பாளரின் சின்னத்திற்கு எதிரே உள்ள நீல பட்டனை அழுத்த வேண்டும். பட்டனை அழுத்தியதும் பீப் என்ற ஒலி கேட்கும். இது உங்கள் வாக்கு பதிவு செய்யப்பட்டதை உறுதிப்படுத்தும். உடனே அருகில் உள்ள விவிபேட் கருவியில் ஒரு சிறிய சீட்டு தோன்றும். அதில் நீங்கள் தேர்வு செய்த வேட்பாளருடைய பெயரும் சின்னமும் சரியாக உள்ளதா என்பதை சுமார் 7 வினாடிகள் வரை பார்க்க முடியும். இது கூடுதல் நம்பகத்தன்மைக்கான வசதி. மேலும் வாக்குச்சாவடிக்கு செல்லும் போது அரசியல் கட்சிகளை பிரதிபலிக்கும் உடைகள், தொப்பிகள் அல்லது சின்னங்கள் அணிவது தடை செய்யப்பட்டுள்ளது. இது தேர்தல் விதிமுறைகளை மீறுவதாகும். வாக்குச்சாவடியை சுற்றி உள்ள 100 மீட்டர் பகுதியில் எந்தவித அரசியல் பிரச்சாரமும் செய்யக்கூடாது. அமைதியாக வரிசையில் நின்று உங்கள் வாக்குரிமையினை பயன்படுத்தி வெளியேறுவதுதான் சரியான நடைமுறை. இறுதியாக, இந்த தேர்தல் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய தருணம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாக்கும் மதிப்புடையது. உங்கள் பொறுப்பை விழிப்புணர்வுடன் நிறைவேற்றுங்கள். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.